جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بحفر الباطن الدعوة للجميع. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، إن الدين عند الله الإسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு மாஹுவல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது ஏக இறைவனான அல்லாஹுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவனது கட்டளையின்படி வாழ்வதாகும். இது ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை நெறி. எனவே இந்த இஸ்லாத்தை பரிபூர்ணமான முறையிலே நாங்கள் பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் என்று சொல்லுகின்ற போது இறைவனுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்பது. எவைகளையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டுள்ளானோ, எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். எவைகளை அல்லாஹு தஆலா தடுத்துள்ளானோ அவைகளை நாம் ஒற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த உலகத்திலே இறைவன் அல்லாமல் பல சிலை வணக்க வழிபாடுகள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் அல்லாஹ்தான் படைத்திருக்கிறார். அது மரமாக இருக்கலாம், அல்லது கற்களாக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே எவைகளை எல்லாம் இறைவன் என்று நினைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்தான் படைத்திருக்கிறார். இறைவன் மிகப்பெரிய சக்தி உள்ளவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தவன். வானத்தை படைத்தவன் அல்லாஹ், பூமியை படைத்தவன் அல்லாஹ். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள், கடலை படைத்தவனும் அல்லாதான். கடலுக்குள் வாழக்கூடிய அனைத்து படைப்பிடங்களையும் படைத்தவனும் அல்லாதான். அதே போன்று பூமியிலே வாழக்கூடிய மிருகங்கள், பறவைகள், மரங்கள், மனிதர்கள் அனைவர்களையும் படைத்தவன் அல்லாஹ். எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த இறைவன் அல்லாஹ் மட்டும்தான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும். யார் யாரெல்லாம் அல்லாஹை முழுமையாக வணங்கி அவருடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியான முறையிலே பின்பற்றி யார் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலும் அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். நாளைய மறுமையுடைய அந்த நாளையிலும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அவர்களுக்கு உன்னதமான அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திலே நம்மையும் சேர்த்தருவானாக. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாம் என்பது முழுமையான ஒரு வாழ்க்கை நெறி. அதனை நாம் சரியான முறையிலே பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் 5 தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முதலாவதாக இருக்கக்கூடியது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி கூறுவதாகும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் இஸ்லாத்திற்குள் நுழைவதாக இருந்தால் இந்த வார்த்தையை அவர் வாயினால் கூறி
மனதினால் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணங்குவதற்கு தகுதி அல்லாஹ் மட்டும்தான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த கலிமாவை முஸ்லிம்களுக்கே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். எனவே இஸ்லாத்தை பற்றி எமக்கு தெளிவு இருக்க வேண்டும். தெளிவு இருந்தால் மாத்திரம்தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, எனவே இது இஸ்லாத்தினுடைய முதலாவது அம்சம், இந்த ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இரண்டாவதாக தொழுகையை நிலைநாட்டுவது. தொழுகை என்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். இது இறைவனோடு நேரடியாக தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு வணக்கம் என்றால் இந்த தொழுகையாகத்தான் இருக்கிறது. ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் அவர் சலாம் கொடுக்கும் வரைக்கும் அவர் அல்லாஹோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த தொழுகையினுடைய விடயத்திலே நாம் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையை அதற்குரிய நேரத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையினுடைய விடயத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, எனவே இன்று நமது முஸ்லிம் சமூகத்திலே தொழுகை இல்லாமல் ஒரு சிலர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வருடத்திலே பெருநாளுடைய தொழுகைக்கு வருவார்கள். அதே போன்று வாரத்திலே ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருவார்கள். இவ்வாறான ஒரு சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இன்னும் சிலர்கள் தொழுகையே கிடையாது. அது பெருநாளாக இருக்கலாம், அல்லது ஜும்ஆவுடைய நாளிலே தொழப்படக்கூடிய அந்த தொழுகையாக இருக்கலாம். எந்த தொழுகைக்கும் வரமாட்டார்கள். ஆனால் எப்பொழுது அவர் மரணிக்கின்றாரோ அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள், கவனிடுவார்கள், பள்ளிக்கு கொண்டு வருவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அவர் உயிரோடு இந்த காலத்திலே பள்ளிக்கு வரவில்லை, ஆனால் மரணித்த பிறகு ஜனாசாவாக அவரை கொண்டு பள்ளியிலே தொழுகை நடாத்துகிறார்கள். இவ்வாறான சில முஸ்லிம்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கவலைப்பட வேண்டும். தொழுகை அல்லாஹுடைய கட்டளை. இஸ்லாம் என்றால் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தொழுகை என்பது அல்லாஹுடைய கட்டளை, அதனை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை தொழும்படி கட்டளையிட வேண்டும். எங்களுடைய மனைவிமார்களுக்கு தொழும்படி அவர்களுக்கு ஏவ வேண்டும். இவ்வாறு தொழுகையினுடைய விடயத்திலே மிகவும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமை ஜகாத். ஜகாத் என்றால் வசதி உள்ளவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கட்டாய தர்மமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜகாத்தினுடைய விடயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்தான். அந்த பொருளாதாரத்தில் இருந்து, அதாவது 2.5% கணக்கு பார்த்து நாங்கள் அதை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். இது ஒரு வணக்கம் சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளை. எனவே நான்காவதாக ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது, இதுவும் அல்லாஹுடைய கட்டளை, கடமையாக இருக்கிறது. 30 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இஸ்லாம் சிலர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கிறது. நோயாளிகள், அதே போன்று பிரயாணிகள், அதே போன்று பெண்கள் மாதவிடாய் ஏற்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நோன்பு நோக்க முடியாத முதியவர்கள். எனவே இவ்வாறானவர்களுக்கு என்ன செய்கிறது? இஸ்லாம் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கின்றன. இது தவிர யாருக்கும் நோன்பை விட முடியாது. எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஐந்தாவதாக ஹஜ்ஜுடைய இபாதத். ஹஜ் என்பது வசதி உள்ளவர்கள், உடம்பில் ஆரோக்கியம் உள்ளவர்கள், அவர்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை மக்கா நகருக்கு சென்று அந்த புனித கடமையான அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை, வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும்.
இன்று நமது சமூகத்திலே ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் வசதி வாய்ப்பு இருக்கிறது, உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறது, ஆனால் இந்த விடயத்திலே பொதுபோக்காக வாழ்கிறார்கள். எனவே நாம் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே 5 கடமைகள் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த 5 கடமைகளும் இஸ்லாத்தினுடைய தூண்களாக இருக்கின்றன. அதே போன்று இஸ்லாத்திலே சில நம்பிக்கைக்குரிய ஈமான் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6 இருக்கின்றன. அதிலே முதலாவது ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வது, அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன், வழிபடுவதற்கு தகுதியானவன் அவன்தான் என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனவே நாம் அல்லாஹ்வை நம்பவில்லை என்றால், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை என்றால் நாம் முஸ்லீமாக முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை முழுமையாக நாங்கள் நம்ப வேண்டும். இது முதலாவது அம்சம். இரண்டாவதாக மலக்குமார்களை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, வானவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன். எனவே வானவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்கள். அவர்கள் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குகின்ற அனைத்து பொறுப்புகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றுவார்கள். எனவே இந்த வானவர்களை நாம் நம்ப வேண்டும். அதே போல மூன்றாவதாக வேதங்களை நம்ப வேண்டும். அதிலே இறுதியாக அனுப்பப்பட்ட வேதம் அல் குர்ஆன். எனவே இந்த அல் குர்ஆனை நாங்கள் நம்ப வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வேதம், அதனுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இதனை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான்காவதாக நபிமார்களை, ரசூல்மார்களை ஈமான் கொண்டே ஆக வேண்டும். இந்த உலகத்திற்கு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அனைத்து தூதர்களையும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக மறுமையை நாங்கள் நம்ப வேண்டும். மரணம் என்பது உண்மையானது, நிச்சயமாக அது நிகழ்ந்தே தீரும். சுவர்க்கம் உண்மை, நரகம் உண்மை. இதனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக ஒரு நாள் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த மறுமையை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இறுதியாக கலா கதிரை, விதியை நாங்கள் நம்ப வேண்டும். நன்மையான ஒரு விடயம் ஏற்பட்டாலும் அல்லது தீமையான ஒரு விடயம் ஏற்பட்டாலும் இவைகளை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய, அதாவது நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நிகழ்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். ஒரு நன்மை ஏற்படுகிறது அல்லது ஒரு தீமை ஏற்படுகிறது, இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த 6 அம்சங்களையும் நாம் நம்பியாக வேண்டும். இது இஸ்லாத்தின் மிகவும் பிரதானமான விடயங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததாக எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது. எனவே தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரமே நாம் அதனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை நேரிலே பார்ப்பது போல வணங்க வேண்டும். நீ அவரை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த
உணர்வோடு நாங்கள் இபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே அல்லாஹ் என்னை எல்லா சந்தர்ப்பங்களிலும் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறார். அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். கூட்டத்தோடு இருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அல்லாஹை அஞ்ச வேண்டும், அவனை பயப்பட வேண்டும், அவனுடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும், அவனுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை சரியான முறையிலே அதனை புரிந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளை எமது வாழ்க்கையிலே பின்பற்றி நடந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்மை இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான். நாளை மறுமையிலும் அல்லாஹ் எமக்கு உன்னதமான உயர்தரமான அந்த சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியான முறையிலே பின்பற்றி உன்னதமான முறையிலே இந்த இஸ்லாத்தை தூய்மையான முறையிலே பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.